தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் அவரது பெயரில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் அசையும் அசையா சொத்துக்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தருமபுரியில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளராக பாமகவினுடைய சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஒவ்வொரு வேட்பாளரும் அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவருடைய சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வகையில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் அவரது பெயரில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் அசையும் அசையா சொத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12.65 கோடி மதிப்பில் விவசாய நிலங்கள் இருப்பதாகவும் 4.26 கோடி மதிப்பில் 366 சவரன் தங்க நகைகள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 1,64 லட்சம் மதிப்பில் 151 கேரட் வைரம் இருப்பதாகவும் அந்த அபிடவிட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி பெயரில் மொத்தமாக 65 கோடி மதிப்பில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்கிறது. அதாவது அசையும் சொத்துக்கள் என்றால் அவர் பயன்படுத்தக்கூடிய தங்க நகைகள், வைரங்கள் மற்றும் அவர் கையில் இருக்கக்கூடிய பணம் மற்றும் அவருடைய அக்கௌண்டில் இருக்கக்கூடிய பணத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட அதை சேர்த்து 65 கோடி மதிப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2024-2025 அந்த ஒரு ஆண்டில் மட்டும் விவசாயம் மூலம் மட்டும் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு 1.18 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சௌமியா அன்புமணியிடம் 4.26 கோடி மதிப்பில் 366 சவரன் தங்க நகையும் 1.64 கோடி மதிப்பில் 151 கேரட் வைரம் இருப்பதாகவும் அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.